வணக்கம் தோழர்களே, வாய்ஸ் ஆஃப் லோகு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சிகளுடைய அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் பார்வையில் இருந்து நாம் அணுகுவது மிகவும் அவசியமாகிறது. ஒரு மார்க்சிஸ்டாக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு உழைக்கும் மக்கள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலன் சார்ந்த இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முற்போக்கான ஆக்கப்பூர்வமான அம்சங்களை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல மாநில சுயாட்சியும் அதிகார பரவலும். மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படை கூறுகள்ல ஒண்ணுதான் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கிறதாகும். டெல்லியில ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிக்கப்பட்டு வருவதை நாம தொடர்ந்து களத்துல எதிர்த்து தான் வரணும். மாநில உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதும், ஆளுநர் பதவியின் அதிகாரங்களை குறைக்கிறது அல்லது நீக்குவது போன்ற திமுகவின் வாக்குறுதிகள் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதாக முக்கியமான நகர்வா நம்ம எடுத்துக்கணும். பொருளாதார சுதந்திரம் என்பது என்னன்னா, மாநிலங்களுக்குரிய ஜிஎஸ்டி நிதி பகிர்வை முறையாக கோருவதும், மாநில அளவிலான திட்டங்களுக்கு தடையின்றி நிதி பெறுவதும் போன்றவை மாநிலத்தின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் முற்போக்கான நிலைப்பாடாக நாம கருத வேண்டியிருக்கு. இரண்டாவது, சமூக நீதியும் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றமும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வர்க்க போராட்டத்தை சாதிய பிரச்சனையில இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. சாதிய கட்டமைப்பை உடைக்காம முழுமையான ஒரு வர்க்க விடுதலையும் சாத்தியமில்லை. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இடஒதுக்கீட்டு கொள்கைகளை தொடர்ந்து பாதுகாப்போம் என்ற திமுகவினுடைய உறுதிமொழி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்கும் அவசியமானதாக கருதணும். பெண்களுக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் சம உரிமை போன்ற விஷயங்கள்ல திமுக தொடர்ச்சியான திட்டங்கள் பாலின சமத்துவத்தை நோக்கிய மார்க்சிய பார்வைக்கு வலு சேர்ப்பதாக அமையுது. மூணாவது, பொதுத்துறை பாதுகாப்பு மற்றும் உழைக்கும் மக்களுடைய நலன். நவதாராளவாத கொள்கைகளால கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலத்துல சாதாரண உழைக்கும் மக்களினுடைய அன்றாட பொருளாதார சுமையை குறைக்கும் திட்டங்களும் மிகவும் வரவேற்கத்தக்க திட்டங்களாகத்தான் இருக்கு. ரேஷன் கடை மூலமாக அத்தியாவசிய பொருட்களை வழங்குறதும், உணவு பாதுகாப்பு உறுதி செய்வதும், ஏழை மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வயிற்றுல பால் வாக்குற செயலாக இதை நாம பார்க்கணும். இது வறுமை ஒழிப்பிட ஒரு முக்கியமான கவசமாகவும் செயல்படுது. அரசு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல கட்டமைப்பை மேம்படுத்துறதும், ஏழை மாணவர்களுக்கு இலவசமான உயர்கல்வி வழங்குறது போன்றவையும் சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சம வாய்ப்பை உருவாக்குவதற்கான முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். நாலாவது, மிக முக்கியமானது பாசிச எதிர்ப்பு மற்றும் மதச்சார்பின்மை. உழைக்கும் வர்க்கத்தை மதம் மற்றும் சாதியின் பெயரால பிளவுபடுத்துறது தான் ஆளும் பாஜகவினுடைய தந்திரமாக இருக்கு. இதை முறியடிக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தினோட கட்டாயம். இதற்கு தான் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் மதவாதத்துக்கு எதிரான போராக வலதுசாரி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராகவும் சிறுபான்மையினரினுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலையும் திமுக முன்னெடுக்கும் மதச்சார்பற்ற கொள்கைகள் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான தந்திரோபாயமாகவும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. தோழர்களே, இறுதி விடுதலையானது உற்பத்தி கருவிகளை உழைக்கும் மக்கள் தங்கள் கைகள் எடுக்கிறதுல தான் இருக்குது என்பதை நம்மளால மறுக்க முடியாது, உண்மை. ஆனா அந்த இலக்கை நோக்கி நாம நகர்ற நீண்ட பயணத்துல ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிறதும், பாசிசத்தை வீழ்த்துறதும், அடித்தட்டு மக்களுக்கான தற்காலிக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதும் மிக மிக அவசியமான ஜனநாயக கடமையாகும். அந்த வகையில திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள மேற்கண்ட முற்போக்கு அம்சங்கள் நிச்சயமாகவே நாம பாராட்டி தான் ஆகணும். இந்த விரிவான அலசல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி குறித்து உங்களுடைய பார்வையை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தோழர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உழைக்கும் மக்களின் குரலாக என்றும் ஒலிக்கும் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் லோகு.